அற்புதம், ஆனந்தம், விநாயகரை பிடித்து கொள்வதும், காரிய சித்தி மாலையை ஜபித்து கொள்வதும், தலைவலி சம்பந்தப்பட்ட, சைனஸ் சம்பந்தப்பட்ட, காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட, குறிப்பாக நரம்பு கோளாறுகள், கழுத்திலிருந்து சுளுக்கெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வாகனங்களில் வித்தைகள் கூடாது. சுபவிரய பிராப்தம் ஏற்படும், லாபங்கள் ஏற்படும், அனுகூலங்கள் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு டக்கென்று மாற்றங்கள், எழுச்சி அடையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது தொழில் ரீதியான முன்னேற்றத்தை அபரிதமான ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, வியாபாரத்தில் அற்புதங்கள் ஏற்படுவது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய அமைப்பு மகரத்துக்கு ஏற்படும். 7.5 சனி பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்பட்டாலும் உடற்பயிற்சியை மறக்காதீர்கள், மெடிடேஷனை மறக்காதீர்கள். கால்களில் கண்டிப்பாக அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் மகரமும் உண்டு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இளவயதை சார்ந்த மகர ராசிக்காரர்கள் வாகனங்களில் சிறிது கவனம், பெரியவர்களும் வாகனத்தில் கவனம். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தேவையில்லாத வண்டியில் பிரச்சனை ஏற்பட்டு வீட்டில் உட்காருவதால் என்ன பலன் என்பதை யோசித்து கொள்ளுங்கள். குலதெய்வ கோயிலை வருட ஆரம்பத்திலே போயிட்டு வருவது விசேஷம்.